welcome back to Alizo Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா array in Java. So already string list, string buffer, builder, joiner அந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ எப்படியுமே வந்து டேட்டா டைப் வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்போ ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் எ நான் ப்ரிமிட்டிவ் பார்ட். ஸோ ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும் அரேவாக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் தீஸ் ஆல் நான் ப்ரிமிட்டிவ். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆகும் வித்தவுட் எனி லைக் டிஃபைனிங் ப்ராசஸிங் அந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒர்க் ஆகுறது. ஸோ அரேல தான் வந்து என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அண்ட் அரே இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுவேன், ஐ ஸ்டோர் ஒன்லி ஒன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் int a ஈக்குவல் டு 10 ஸ்டோர் பண்ணுவேன். இதுவே நான் அரேனா நான் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவேன் ஆஃப் தி சேம் டேட்டா டைப் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஸோ சிங்கிள் வேரியபிள்ல நான் என்ன பண்ணுவேன், மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவேன். அப்படிதான் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்ல போனா ஸோ மல்டிபிள் எலமெண்ட், மல்டிபிள் வேல்யூஸ், அப்புறம் குரூப் ஆஃப் வேல்யூஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ லுக் இட் ஹியர். ஸோ எப்பயுமே அரே வந்து என்னன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அதே மாதிரி வேல்யூஸ் கண்டினியூஸ் ஆகும். லுக் இட் ஹியர். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ int numbers ஈக்குவல் டு 10, 20, 13 கொடுத்துருக்கேன். இங்க y array அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் என்ன பண்ணணும்னா ஒரு அரேவை ஸ்டோர் பண்ணும். லைக் ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், கர்லி பிரேஸ்க்குள்ள வேல்யூ அண்ட் இதுல வந்து லைக் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள நான் என்ன பண்றேன், சம் லாங்குவேஜஸ் வி டிஃபைன்ட் அரே, அரேன்ற கீவேர்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஜாவால வி டிஃபைன்ட் இட் வித் பிராக்கெட்ஸ். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் கர்லி பிராக்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே முக்கியமா எதுக்குன்னு பாத்தீங்க, வை அரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரே வந்து வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணும். லைக் என்ன மாதிரி வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரிங் மல்டிபிள் வேல்யூஸ். ஒரு சிங்கிள் வேல்யூவா இல்லாம மல்டிபிள் வேல்யூஸோ ஒன்னா டுகெதரா ஸ்டோர் ஆகும். அண்ட் ஈஸி டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்போ 10, 20, 30 ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 1, 2, 3, 4ல ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட் ப்ராசஸிங் using loops and useful in a real world application. So real world applicationல so நான் அரே பேஸ்ல ஒன் பை ஒன் நெக்ஸ்ட் வேல்யூவா நான் கொடுக்குறப்போ இட் பெர்ஃபார்ம்ட் வெரி எஃபிஷியன்ட். ஸோ அப்படி பார்க்குறப்போ எப்பயுமே இண்டெக்ஸ் வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2 அப்படிதான் எனக்கு என்ன ஆகும்னா வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இங்க ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். லுக் இட் ஹியர். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஐ டிக்ளரிங் என்ன டிக்ளரேஷன் int அப்படி சொல்லி கொடுத்துட்டு int marks அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ மார்க்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ அந்த மார்க்ஸ் ஈக்குவல் டு நியூ. ஸோ ஆல்ரெடி நியூ பத்தி பார்த்துருக்கோம். நியூ இஸ் அ மேப்பிங் அ வேல்யூ இன்டு மெமரி. ஸோ மெமரியில நான் வேல்யூ ஸ்டோர் பண்றேன். int வந்து 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அரே வந்து எனக்கு எவ்வளவு இருக்கணும்னா 5ன்னு சொல்றேன். அண்ட் அந்த வேல்யூ எனக்கு எப்படி இருக்குன்னா 5 வேல்யூஸே என்ன பண்ணும் கண்டெயின் பண்ணிருக்கணும். ஸோ 90, 85, 70, 95, 88 இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா அரே ஆஃப் 5 வேல்யூஸ். நல்லா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 5 வேல்யூ இருக்கும். 1, 2, 3, 4, 5 வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்டாக்ஸ் இனிஷியலைஸ் ஆகும் அரேவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் அண்ட் அப்டேட்டிங் அரே எலமெண்ட். ஸோ அது எப்படி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது, ஒரு அரேயோட எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் வச்சுதான் ஆக்சஸ் பண்ணும். லுக் அட் ஹியர். ஸோ இங்க நான் 90 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 90 வந்து எனக்கு என்னன்னா லைக் இட் இஸ் அ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0. ஸோ 90யோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0. அதே மாதிரி 85யோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, 70யோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லைக் அப்படியே கேரி ஃபார்வர்ட் 0, 1, 2ன்னு வந்துடும். இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஐ கால் அ வேல்யூ system dot out dot printlnல மேக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு 0 அப்படின்னு கொடுக்கும்போது 0ல இருக்க 90 வந்து எனக்கு என்ன ஆகும் ப்ராசஸ் ஆகும். இங்க மேக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 1 இண்டெக்ஸ் சொல்லுது. இதுல எனக்கு இருக்கு இந்த 55 அப்படின்ற வேல்யூக்கு பதில் எனக்கு அங்க என்ன வரணும் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சஸிங் அண்ட் அப்டேட்டிங் அரே. அரேவை பொறுத்த வரைக்கும் லைக் வேல்யூ என்ன பண்ணலாம், ஆக்சஸும் பண்ணலாம் அண்ட் அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் 2 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் லூப் யூஸ் பண்ணி அரேவை ஒர்க் பண்ணும் யூசிங் அ லூப். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஐ இனிஷியல் தி வேல்யூ int i ஈக்குவல் டு 0
அண்ட் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றேன், நம்பர்ஸ் டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஐயோட வேல்யூ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லூப்பிங்ல சொல்றேன். இப்போ ஐயோட வேல்யூ ஒன் பை ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆகும், ஐயோட வேல்யூ நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னா ஐ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இங்க ஐயோட வேல்யூ என்ன மீன் ஆகுதுன்னா ஐ இஸ் அ இண்டெக்ஸ். ஸோ நல்லா யோசிக்குங்க, ஐயோட வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ ஐயோட வேல்யூ 0, அகைன் இட் லூப். ஸோ ஐயோட வேல்யூ என்னவா மாறும்னா இட் சேஞ்ச் 1, அகைன் இட் லூப். அதே மாதிரி ஐயோட வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த வேல்யூ மாறும் 2, 3, 4, 5 until the loop become a false. அப்படி வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் லூப்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இதை ஸ்டாப் பண்றதுக்கான வே என்னன்னா, லைக் நான் நம்பர் கொடுக்குற வேல்யூ, இப்போ எனக்கு லூப் வந்து ஒரு லென்த் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து ஒரு 20 இருக்கு அப்படின்னா 20 வரைக்கும் ப்ராசஸ் ஆகும். ஈச் லூப், ஃபார் ஈச் லூப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபார் ஈச் லூப் பொறுத்த வரைக்கும், ஸோ ஃபார் ஈச், ஸோ நான் கண்டிஷன் கொடுக்குற இடத்துல நான் என்ன பண்ணணும், ஸோ மோர் ஓவர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு பதில் கோலன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் யூஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், ப்ராசஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அப்ளையிங் அரே. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மோர் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் சிஸ்டம், calculating a total marks and calculate average, எம்ப்ளாயி சேலரி என்ன அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் கார்ட்ஸ் ஆட் பண்றோம்ல, லைக் ஒரு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைக் ஷாப்பிங் கார்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாம எனக்கு என்ன அரே இருக்குன்னா மல்டி டைமென்ஷனல் அரேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ சிங்கிள் அரே, சிங்கிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணா அதை என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலான அரேன்னு சொல்லுவாங்க. இதுவே மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுது அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் ரோ ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணு, ரோ அண்ட் காலம் பேசிஸ்ல ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே சொல்லுவாங்க. தேர் ஆர் 2 rows and 3 columns. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 rows and 3 columns அப்படின்றத கான்செப்ட்ல தான் இருக்கு. இது நீங்க வந்து லைக் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கப்போ நீங்க ஸ்கூல் டைம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் எனக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த அரே ஒர்க் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வி சூஸ் லைக் 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்படி நான் 0ன்னு நான் சொல்றது வந்து இது 0 அண்ட் இது வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இது வந்து 1. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது இட் இஸ் 0, 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும்னா வேல்யூ வந்து கன்சிடர் ஆகும். இப்போ நான் ப்ராசஸ் பண்றேன், இந்த 2 into 3ன்ற ப்ராசஸ் பண்ணா 0 into 0னா வேல்யூ 1. அது மாதிரி 1 into 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ 5. 1 into லைக் 0 into 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் ஒர்க் ஆகும். ஆக்சஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் காமனான அரே ஆப்ரேஷன் என்னன்னா ஃபைண்ட் தி மேக்சிமம் நம்பர். ஸோ எனக்கு வந்து மேக்சிமம் மினிமம் ஃபைண்ட் பண்றது அண்ட் வந்து லைக் ரிவர்ஸ் அண்ட் அரே, ஒரு அரே கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்றது, சம் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் எல்லா அரேவையும் ஹேட் பண்றது அண்ட் சர்ச்சிங் எலமெண்ட், ஸோ பர்டிகுலர் இதை மட்டும் சர்ச் பண்றது அண்ட் சார்ட் அரே. ஸோ சார்ட் அரே பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு அன்ஆர்டர்ல இருக்கும், அதை வந்து நான் என்ன பண்றேன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்றது தான் சார்ட்டிங். ஸோ நார்மலான ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினர் லெவல்ல பிரிண்ட் ஆல் எலமெண்ட், ஃபைண்ட் அ சம், ஃபைண்ட் ஆவரேஜ், ஃபைண்ட் லார்ஜர் நம்பர், ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் இமிடியேட் அப்படி சாரி இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரிவர்ஸ் அரே அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வேற என்ன இருக்கு, ஸோ ஆடா ஈவனான்னு சொல்லி கண்டுபிடி, சர்ச் எலமெண்ட், காப்பி அரே, சார்ட் அரே. அட்வான்ஸ்டு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ கோயிங் இன்டர்வியூ அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன், டிரான்ஸ்போஸ் மேட்ரிக் அண்ட் ஃபைண்ட் அ டூப்ளிகேட், ரிமூவ் டூப்ளிகேட், இது எல்லாமே அரேல ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். ஸோ இங்க இருக்க மொத்தமே வந்து அரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டா எனக்கு என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமான ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட நாங்க என்ன பண்றோம்னா எங்க சேனல்ல போஸ்ட் பண்றோம். இஃப் நீங்க யூடியூப்ல போஸ்ட் பார்க்க முடியல அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, வி போஸ்டட் தேர் ஆல்சோ. நீங்க இதுக்கான ஆன்சர்ஸ் போய் அதுல பாத்துக்கலாம். நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா போடாம பிகினர் அண்ட் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் பேசிஸ்ல போடுறோம்.
ஸோ நீங்க அதை செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இன்டர்வியூஸ் போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் இப்போ கொடுக்குற சேலஞ்ச் 1, சேலஞ்ச் 2, சேலஞ்ச் 3 நான் மல்டிபிள் சேலஞ்சஸ் கொடுத்துருக்கேன். விச் ஒன் யூ ஆர் கம்ஃபர்டபிள் டு ஒர்க் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் ஆஃப் யூ. ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒர்க் பண்ணி ஸோ அந்த சேலஞ்சை வந்து நீங்க கமாண்ட்ல பின் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஸ்பெஷல் ஆஃபர். லைக் வி ப்ரொவைடிங் அ ஃப்ரீ ஜாவா கோர்ஸ், ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னும் போது கொடுக்குற டாஸ்க் அண்ட் ஃபாலோ பண்ணிருக்கணும். கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ அட்வான்ஸ் ஜாவா கோர்ஸ் இன் அ ஃப்ரீ பார்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரம் அவர் அகாடமி. ஸோ இதை வந்து நீங்க உங்களோட ஒர்க் பண்ணி எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுறது அப்படின்னு இருக்கும் போது நீங்க இதை பண்ணலாம். ஸோ டிஎம் பண்ணீங்க அப்படின்னா வி செக் இட் அண்ட் வி அப்டேட் யூ ஃபார் தட் ஃப்ரீ கோர்ஸ். அதுக்கான டீடைல்ஸும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஐ கிவன் ஹியர் ஃபார் an இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் என்னன்னா டிஃபரெண்ட் பிட்வீன் அரே அண்ட் அரே லிஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒய் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 0. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இங்க எடுத்திருக்க எல்லா கொஸ்டினுமே லைக் ஐ ப்ரிப்பரிங் மை இன்டர்வியூஸ் அங்கிருந்து தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ தட் வைஸ் ஐ சஜஸ்டிங் தீஸ் ஆல் திங்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ப்ராக்டிசிங் தீஸ் ஆல் திங்ஸ். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அண்ட் சீக்கிரமா வந்து ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகுங்க. அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் கீப் ப்ராக்டிசிங் ஆல் திஸ் ப்ரோக்ராம். இது கொடுத்துருக்க எல்லா பிகினிங் ஸ்டேஜ் ப்ரோக்ராமையுமே நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ வாண்ட் டு நோ எனி திங் அப்படின்னும் போது ப்ளீஸ் கமாண்ட் அஸ். ஸோ இல்லை டிஎம் பண்ணீங்கன்னா வி டெஃபினெட்லி ஆன்சர் டு யூ. ஓகே. ஸோ கீப் ப்ராக்டிஸ், கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.